பறவை தாங்கி சுற்றி தட்டைப்பயிறு இல்லை இடையில சாலை வர்றது. நீங்கள் நம்மளுக்கு காராமணி கொத்துக்காராமணி போடுறது, கொடி காராமணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு மகசூல் குறையும். கொத்துக்காராமணி போடுறது ரொம்ப சிறப்பு. இது இல்லை மக்காசோளம் இல்லை, அதில் இந்த அமெரிக்கன் படைப்புழு வரும், புட்டானிய புழுன்னு சொல்லுவாங்க, அந்த தோல் கலர் இருக்கும். அது கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதை மலிலாவை பாதிக்குமானா வராது. அது மக்காசோளத்தில் மட்டும்தான் இனவெறித்தன்மை. இல்லை அது அறவே எனக்கு வேணான்னா வெள்ளை சோளம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாம் வெள்ளை சோளம் தான் பரிந்துரை பண்ணது முன்னோர்கள். அதனால தான் அதில் வேரில் வேம இருக்கிறதுனால பரிது வெள்ளை சோளம் பண்ணிக்கலாம். கம்பு பொட்டு கம்புங்கிறத பார்டர் கிராப்பாக பண்ணும்போது ரொம்ப சிறப்பு. இன்னும் வரப்பு பெருசாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது, இந்த மாதிரி வாய்க்கா ஓரமாக இருக்குதுனால நீங்கள் இது நல்லா ஆமணக்குங்கிற கொட்டமுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பூச்சி மேலாண்மையை தாக்கு பிடிக்கலாம். சரிங்க, இதெல்லாம் ரைட்டு. நுண்ணுட்ட சத்துக்கள்னு ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம பூமியை நம்ம யாரும் ஆய்வு பண்ணல, அதனால் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அவசியமே கிடையாது. நுண்ணுட்ட கலவை இதில் கிடைக்குது. ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனி கிடைக்குது. எண்ணெய் வித்துக்கள்னுக்கு, மணிலாவுக்குன்னு, நெல்லுக்குன்னு எல்லாமே தனித்தனி இருக்குது. நான் மரபு வழியில் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ, நான் எதுவும் தொடலைன்னா தாராளமாக நீ பண்ணிக்கோ. எனக்கு வாழ்வாதாரம் விவசாயம் தான், இதுதான் எனக்கு எல்லாமே. அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உயிர் உரங்களை தயவுசெய்து பயன்படுத்துங்க. மணிலாவுக்குன்னு ஒரு நுண்ணுட்ட கலவை இருக்குது. விதை ஊனிட்டு ஈரத்திலே மணலில் கலந்து மேலே தூவிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சமம் பண்ணிக்கும், சரி பண்ணிக்கின்னு வளர்ந்து வர்றது. ஒரு மஞ்சள் கலர் இலை இருக்குதுன்னா மணிலாவில் ஒன்று சார் உறிஞ்ச பூச்சி இருந்தாலும் மஞ்சள் கலராக வரும், இலை பேன் இருந்தாலும் மஞ்சள் கலராக இருக்கும். அதுக்கு நுண்ணுட்ட சத்துக்கள் ஏதோ போரான் ஜின்க்கு ஏதேனும் குறைபாடு இருந்தாலும் மஞ்சள் கலராக தான் இருக்கும். நீங்கள் எதை கண்டுபிடிச்சி அதுக்கு அது கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் இதை பார்க்கவே அவசியம் இல்லை. நுண்ணுட்ட கலவை மணிலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 4-5 கிலோ பரிந்துரை பண்ணுவாங்க. மணலில் கலந்து நல்லா இந்த டைமாக குளிர்ந்த நேரமாக விசிறிட்டு வந்துட்டிங்கன்னா முளைச்சி அந்த இலை அந்த நுண்ணுட்ட சத்துக்கள் மேலே பட்டா போகும். அந்த நுண்ணுட்ட கலவை மேலே இலை மேலே படுறதுக்கு அதுக்குன்னு கரைச்சி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. தரவழியாகவும் இலை கொடுக்க முடியாது. மேலே தூவிட்டின்னா அது மலரும் போதே அது இலையில போட்டுக்கும், தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இன்றைக்கி கர்நாடகா மாநிலத்தில் லீப் டெஸ்ட்டு ரிட்டையர் ஓய்வு பெற்ற இந்த அக்ரிலாம் சேர்ந்து லீப் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நுண்ணுட்ட சத்துக்கள் இந்த பற்றாக்குறை நடக்குதுன்னா செலவாகுதுன்னா அவங்க 100 ரூபாயில் அதை முடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை நாம் இங்கே எங்கேயும் லீப் டெஸ்ட்டு கிடையாது, இலை ஆய்வே கிடையாது, தமிழகத்தில் கிடையாது. அதனால் நம்ம அவ்வளோ தூரம் பயணித்து பண்ணுறது சாத்தியம் இருக்குது. நீங்கள் நுண்ணுட்ட கலவையை பயன்படுத்துறது சிறப்பு. அதுக்கு மேலே நான் ஜீவாமிர்தம் கொடுக்குறேன், அமுத அரிசல் கொடுக்குறேன், நீங்கள் தேவைன்னா கொடுத்துக்குங்க. கோடை இல்லை கண்டிப்பாக பண்ணக்கூடாது, ஆப்போசிட்டாக வேலை செய்யும். ஆமாண்ணா, அது அவங்களுடைய வேலை அதான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இப்போ இந்த போரானும் மேங்கனீஸும் ரொம்ப ஒரு மினிமமான பர்சன்டேஜ் இருந்தால் போதும். ஆனால் மணிலாவுக்கு அதிகமாக தேவைப்படும் நிலக்கடலை. இதில் நம்ம இயற்கையாக பண்ணும்போதுன்னா மாற்றி அமைச்சிக்கணும். நீங்கள் நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவை நைட்ரஜனு, அதுக்கு தேவை நுண்ணுட்ட சத்துக்கள் அதிகமான சதவீதத்தில் எடுத்துக்கும். மணிலாவுக்கு தேவையான சத்துக்கள் அங்கே இருக்கும். அதனால தான் மாற்றுப்பயிர் வைக்க சொல்லுவாங்க. இந்த மணிலா அறுவடை பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நெல்லுக்கான சத்து பூமியில் இருக்கும். அப்போ மாற்றுப்பயிர் பண்ணோன்னு நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வர அவசியம் இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் நாம் தயவுசெய்து அந்த நுண்ணுட்ட கலவையை நீங்கள் மணிலாவுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இதுக்கு மேலே பூச்சி வருமா? வரும், வராதெல்லாம் இருக்காது. இல்லை, வராமல் தடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வேலிப்பயிர், நம்ம சுற்றி வேலிப்பயிர் இதெல்லாம் பண்ணும்போது கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். இல்லை அதுக்கும் மேலே வருதுன்னா ஒரு 45 நாளுக்கு மேலே அது ரொம்ப முக்கியமானது. அது புட்டானிய புழு. நீங்கள் பூச்சி விரட்டி இல்லை உயிர் உரம் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி கெமிக்கல் அடிக்கிறீங்கன்னா கூட கேட்காது. அந்த காலகட்டத்துக்கு அது வரும், சாப்பிடும். கண்டிப்பாக அது சாகடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூச்சிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் பூமியிலேருந்தே வெளியே வரும். இந்த தோல் கலரில் இருக்கும். நீங்கள் 6 மணிக்கு மேலே பேட்டரி அடித்து நீங்கள் வயலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நல்லா சாப்பிட்டு, அதுவும் பௌர்ணமி காலங்களில் நிலவு வெளிச்ச காலத்தில் அதிகமான இனவெறித்தன்மை நடந்து ஒரு இலைக்கு ஒரு செடிக்கு 4 புழு கூட இருக்கும். அப்போ அதை கொல்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வரும்போது எந்த பறவைனமும் சாப்பிடாது, கெமிக்கலுக்கும் கேட்காது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நாம பகல் நேரத்தில் தண்ணி கட்டினோன்னு வச்சுக்கேன், பகல் நேரத்தில் அந்த மூச்சு திணறி பூமிக்கடியில் இருக்கிறது இறந்து போகும். இல்லை மழை வரந்தாலும் இறந்துடும். இல்லை இது எதுவுமே கேட்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் மழையும் வரல தண்ணியும் கட்ட முடியலன்னு கேட்டிங்கன்னா
வேப்பங்கொட்டை சாறு, அதுதான் வெள்ளைப்பூண்டும் வேப்பங்கொட்டை சாறும் அடிச்சிங்கன்னா கண்ட்ரோலுக்கு வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அணுகி நுண்ணுயிர்களை வாங்கி அதை கொன்று சாப்பிட்ற நுண்ணுயிர்கள் இருக்குது. அதை நான் இந்த கூட்டத்தில் பரிந்துரை பண்ண விரும்பலை, ஏன்னா அவங்களுக்கு நான் ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும். நுண்ணுயிரை வாங்கி தெளிங்க, தயவுசெய்து மகசூலை பெருக்குங்க. ஏன்னா கெமிக்கலுக்கு போகாமல் இதுலையாவது வாங்க. நாங்கள் மரபு வழியில் போகிறோன்னா அக்னியஸ்திரத்துக்கு போங்க. அக்னியஸ்திரத்துக்கு போனீங்கன்னா கேட்டுக்கோ. அக்னியஸ்திரம் பண்ண முடியல, நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் கொதிக்க வச்சு தயார் பண்ணுறதா இருந்தாலும் 3 நாள் ஆகும். அதுக்குள்ளார பௌர்ணமி காலத்தில் காலி பண்ணிட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதை சாப்பிட்ற ஒரு நுண்ணுயிர் இருக்குது. எதை புட்டானியா புழுவை அரிச்சு எடுத்து சாப்பிட்ற நுண்ணுயிர் இருக்குது. அந்த நுண்ணுயிர் கொண்டாந்து தெளிச்சிங்கன்னா சாப்பிட்ரும். அப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். இப்போ இந்த வாடை வச்சு கொண்டு வரோம். எவ்வளோ நாளைக்கு நான் வாடை வச்சு கொண்டு வரலாம்? மால் அம்பு இறங்குற 45 நாள் வரைக்கும் நீங்கள் வாடை வச்சு தண்ணி கட்டலாம். கரெக்டாக மால் அம்பு இறங்குதுன்னா மடவாயில் கால் மிதிச்சா ஈரம் இருக்கணும். அப்போ மறுபடியும் தண்ணி கட்டணும். ஈரம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் சின்னதாக அந்த மணிலாவனுடைய முனை வந்து லேசாக சுடு தண்ணி மாதிரி தண்ணி பாய்ச்சுன்னா அந்த அம்பு அப்படியே இறங்கிடும், நிற்காது, இறங்காது, நின்றுடும். அப்படியே இல்லை, அது அப்படியே சூடு பட்டவனே நின்றுடும், உள்ள அம்பு கீழே இறங்காது, நம்மளுக்கு காய் கிடைக்காது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த குளிர்ந்த நேரம் தண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன்னா தான் அம்பு இறங்கும். இது எவ்வளோ நாளைக்கு? அம்பு இறங்கி பிஞ்சாகிற காலத்துக்கு 70-75 நாள் ஆகும். இந்த காலம் ஈரம் இருந்துட்டு தான் இருக்கும், தண்ணி இருக்கக்கூடாது. ஈரம் இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ இதை அப்படியே நீங்கள் தக்க வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பிஞ்சான ஒரு பாடை வாடகை வைக்கணும். இல்லை அப்போவும் நான் வாடகையில் தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, இது என்ன செடி வாடுது, இவனா ஊர் சுற்றுறான்னு சொல்லி மோட்டர் பூட்டி ரப்பி வச்சுருப்பார். வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பூட்டி வச்சிருவாங்க. அது சாத்தியமே இல்லை, காய் முத்தாது, உள்ளுக்குள்ளார நீர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தான் இருக்கும், காய் திரட்சியாக வராது. அப்போ மறுபடியும் நாம் அதை வாடை வச்சு கட்டினீங்கன்னா திரட்சியாக வரும். நீங்கள் விருதாசலம் விதைக்கு எடுக்கிறீங்கன்னா 115 நாள், திண்டிவனம் ரகங்கள் 110 நாளுக்கு மேலே 115 நாள் தொட்டால் தான் விதைக்கு உகந்தது. இதுக்கு இடையில எடுத்தீங்கன்னா விதைக்கு உகந்தது இல்லை, அடுத்த வாட்டி மகசூல் குறையும். அதேமாரி இன்னிங்க உங்கள் மண்ணில் விளைஞ்ச விதைகளை எடுத்து மறுபடியும் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய இது கூடும், மகசூல் கூடும். இல்லைன்னா மகசூல் மறுபடியும் விதையை நீங்கள் வெளியிலேருந்து வாங்குறேன்னா அது அந்த இடத்துக்கு தகுந்த தன்னுடைய தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சு வர்றதுக்கு 2-3 பட்டங்கள் ஆகிடும். அப்போ உங்களுக்கு கடினமாக இருக்கும். அதனால தான் நம்மக்கிட்டே விதையை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும். உறக்க நிலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணில அதிக நாள்லாம் வேண்டாம், உங்களுக்கு 20 நாள் இருந்தால் போகிறோம். காய வச்சு ஒரு கித்தான் சாக்கு பையில் பிடிச்சி வச்சுன்னா அந்த இது கலந்து வைக்கும், காஞ்சது காயாத்து எல்லாமே கலந்துக்கும், தேவையான ஈரத்தன்மை இதுக்கும். அதில் வெயில் உள்வாங்கச்சு இல்லையா, ஹீட்டை அதை வெளிப்படுத்திடுவோம் 20 நாளில். அதுக்கப்புறமா நீங்கள் கையால் உரித்து தான் நீங்கள் விதை போடணும். நீங்கள் இதுக்கிடையில் நான் ஜீவாமிர்தம் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், ஆனால் வறட்சி தாவரங்கிறதுனால நம்ம தண்ணி குறைவாக கட்டுறதுனால ப்ராசஸ் கம்மியாக தான் நடக்கும். கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் யூமிக் ஆசிட் கொடுக்கலாம். யூமிக் ஆசிட்னா கெமிக்கல் கிடையாது, அது ஒரு கோல், ஒரு நிலக்கரியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அழுக்கு. அதை நீங்கள் கொடுக்கும்போது மண் லூஸ் கிடைக்கும். அங்கே இருக்கிற நுண்ணுயிரிக்கு சாப்பாடு சாப்பிட்டு மண் லூஸ் கிடைக்கும்போது ரொம்ப தரமாக இருக்கும் அந்த மணில. இது இவ்வளோதானுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்தால் கேட்டுங்க, நாம் அங்கே போய் ஃபீல்டில் பார்த்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். மணிலாவுக்கு பட்டம் கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஆமாம், மானாகரின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கிணற்பம் செட்டு வெட்டாத நம்ம தாத்தா, இப்போ அப்பா கிணறு வெட்டினார், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பட்டம் தான், மானம் பார்த்தது மட்டும்தான் பண்ணாங்க. சித்திரை கோடை விட்டுவாங்க, வைகாசியில் சித்திரை முடிஞ்சு வைகாசியிலேருந்தே போட ஆரம்பிப்பாங்க. அந்த மழையை பொருந்து அதனால் அந்த வைகாசி ஆணி வரைக்கும் போடுவாங்க. அது போட்டு அதில் துவரம் சாலை விடுவாங்க. அதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா பார்டர் கிராப்பாக சித்திரை சோளம் விதைச்சாங்க. இப்போ நாம் அதை சித்திரை சோளம் இது விட்டுட்டோம். அதுதான் நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்த முதல் பட்டம். வைகாசி ஆணி வரைக்கும் போடுவாங்க. இந்த 60 நாள் வரைக்கும் மழை பொழிய பொருந்து அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், அதுக்கு முன்னாடி கோடை விழுது. இது மானம் பார்த்தது, இதுக்கு தண்ணி கட்ட மாட்டாங்க. ஆமாண்ணா, பார்டரில் காசரிக்கீரை, நீங்கள் சித்திரை சோளத்தை விதைச்சி சோளத்தில் இது ஏற்றிருக்காங்க, காராமணி, கொடி காராமணி, மொச்சை ஏற்றிருக்காங்க. அது ஒரு ஆள் ஒரு இதில் வெட்ட முடியாது, அவ்வளோ பெரிய தண்டு இருக்கும். 2 வெட்டு வெட்டினா தான் வெட்ட முடியும்.
கத்தியால் வெட்ட மாட்டாங்க, மம்முட்டியால் வெட்டுவாங்க. கத்தியால் வெட்டினா இப்போ இருக்கிற லாரி டயர் டிராக்டர் டயரே குத்திடும், அவ்வளோ தண்டு தடிமனா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, மம்முட்டியால் தரையோட வெட்டுவாங்க. காரமணி இது எரிஞ்சுன்னா, மொச்சை எரிஞ்சுன்னா சாய்ச்சி பிடிப்பாங்க ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள் இதை வெட்டுவாங்க, கதிர் மட்டும் வெட்டிட்டு விட்டுருவாங்க. இந்த மகசூல் எடுத்தாங்க. அந்த ஈர்க்கு எடுத்து இலை தைச்சாங்க, அதுக்குள்ளார இருக்கிற பாஞ்சு மாதிரி இருக்கிற இதை எடுத்து மீன் பிடிச்சோம், விளையாடணும். ஆமாம், இதை எடுத்து பரணை போட்டு பரணைக்கு மேலே நாம் ஒரு சில பொருள்லாம் வச்சோம். இது காணாமல் போயிடுச்சு, இது இல்லை. இப்போதைக்கு பார்டர் கிராப் பண்ணுறது தான் சிறப்பு. சாலை விடுறது, துவரை விடுறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த மணிலா எடுத்துக்கிட்டு புட்டாசியில் வரும், எடுத்துக்கிட்டு உளுக்கலுங்கிற கொல்லை விதைப்போம். அந்த இதுக்கு சாலைக்கு இடையில விதைச்சு ஓட்டிட்டு வந்துடுவோம், பனியிலே விளைஞ்சிட்டு வந்துடுவோம். மானம் பார்த்ததுல 3 பயிர் எடுத்தோம். மணிலா அப்படியே அகலமா போனீங்க, கடப்பயிர் போடும் பட்டம். நீங்க வந்து பட்டம் ஆணி ஒரு பட்டம், ஒரு பட்டம். அடுத்த பட்டம் கார்த்திகையும் உகந்தது, நம்ம வட மாவட்டத்துக்கு கார்த்திகை ரொம்ப உகந்தது. ஆமா, கார்த்திகையில தீபம் திணிக்கு அதை விட ரொம்ப சிறப்பு. இல்ல போடுறாங்க, வியாபார நோக்கத்தை போடுவாங்க. தீபத்தன்னைக்கு போடுறது ரொம்ப அறிவியல், கீழ்நோக்கு நாளுங்கிறதுனால காய் அதிகமா, எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த பயோடைனமிக் காலண்டரை பார்த்து பண்றதுன்றது சிறப்பு. பூச்சி மேலாண்மைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். கார்த்திகை தீபம் 2வது பட்டம், இது 3வதா நாமளா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பண்ணது. இப்ப பங்குனியில நாம முன்னோர்கள்லாம் பண்ண கிடையாது பங்குனியில, இப்ப நாம தான் பண்றோம். இப்ப ஆராய்ச்சி நிலையத்துல வெளியிடப்பட்ட ரகம் இப்ப பண்றோம், நல்லதான் இருக்குது. பங்குனி தான் சிறப்பு, சித்திரை உகந்தது இல்லை. வைகாசி, தை போய் மாசி பங்குனி, இது 2ம் சிறப்பு. வேர்க்கடலை ரகங்கள் கடந்த 10 ஆண்டுகள் எதில் என்னென்ன வெரைட்டிலாம் வந்திருக்குது, இப்போ எதில் வந்து நின்று இருக்கிறோம், என்ன ரகங்கள்ல? எண்ணெய் வித்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு திண்டிவனம் 1 ஆராய்ச்சி நிலையம், விருதாசலங்கிறது விஆர்ஐ. ஆமாம், விஆர்எல் 1, 2, அவங்களே 6, 8, இப்போ 9 முடிஞ்சு 10 வந்து நிற்கிறாங்க. ஆனால் எந்த ரகமும் 3 ஆண்டு காலத்துக்கு மேலே நிற்கல. வருது 1 வருஷம், 2வது வருஷம் நிற்குது, 3வது வருஷம் காணாமல் போயிடுது. எது நிலைச்சு நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நிற்குது. திண்டிவன ரகங்கள் 2 மட்டும்தான் நிற்குது. திண்டிவனம் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட 2.7 என்ற ரகம், 2 ரகம் நிற்கிது. இப்போ வேற ரகங்கள் எதுவுமே நிற்கல. இதுக்கு இடையில குஜராத்லேருந்து வந்தது, கிர்னார்னு வந்தது. கதரியில் இருக்கிற இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய ஆராய்ச்சி நிலையம் கர்னூலில் இருக்கிற கதரி தாலுக்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம். அவங்க வெளியிட்டு நிறைய ரகங்கள் அந்த மாநிலத்துக்கு நல்ல உகந்த மகசூல் தந்த ரகங்கள். நம்ம மாநிலத்துக்கு அது ஒத்து போகலை எதுவுமே. கதரி 18-12 வந்து நிறைய பிரதானமாக நிறைய விளைச்சல் பண்ணி அதை கடைசியாக காய் யாரும் வாங்க முடியாமல் கலந்து விற்றாங்க. ஒரு காயோட எண்ணெயோட பயிரோட கலந்து விற்றாங்க. கசப்பு தன்மை, கொடி கூட மாடு சாப்பிடல, கால்நடை சாப்பிடல, கசப்பு தன்மை. அந்த மாதிரி நாம் வெளி மாநிலம் போகிறதோட உள் மாநிலத்தில் இதெல்லாம் விட்டாங்களோ இதை மட்டும் பண்ணுறதுன்றது உகந்தது. இது 3 பட்டம். வேற கேள்வி? எல்லா செடியுமே வந்து வேர் வந்து பூமிக்குள்ள தரமட்டத்தில் தான் இருக்கும். சோளத்துக்கு மட்டும் அந்த வேர் 2 அடுக்கு 3 அடுக்கு வெளியே வந்து அது அந்த இரும்பு சோளத்துக்கு மட்டும்தானே அந்த குணங்கள் உண்டு, பேலன்ஸ் பண்ணும். அந்த வேருக்கு வந்து வெளியே தெரியும் நல்லா சோளத்தில் பார்க்கும்போது 2 அடுக்கு 3 அடுக்கு அப்படியே பக்கத்துல. ஆமா, நான் கனவுல வந்து கரும்பு வேறு மாதிரி பேலன்ஸ் பண்றதுக்கான, ஏன்னா தட்டு உயரமா வளரும், 15 அடி 20 அடி வரைக்கும் வளரும், சைஸ் அதிகமா இருக்கும். சிலிப் சோளம், இரும்பு சோளம், காக்கா சோளம், சித்திர சோளம், இது எல்லாமே ஒரே சோளம் தான். ஏரியாவுக்கு வட்டார சொல்லு மாறுபட்டு இருக்கும். அடுத்து நான் ஒன்று மண்ணுக்கும் கலப்பிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பரிணாமத்தை சொல்லிடல. நீங்கள் ஃபஸ்ட் கார் கலப்பை, போஸ் கலப்பை, டிராக்டர் கொக்கி கலப்பை, இப்போ டிராக்டரோட ரொட்டவேட்ரு, பவர் டில்லரு, இந்த எந்த மண்ணுக்கு எத்தனை சால்லேருந்து நீங்கள் எந்த இப்போ கார் கலப்பையில் ஓட்டும் போது நமக்கு என்ன மண்ணில் ரிசல்ட்டு கிடச்சிச்சு, இப்போ நம்ம ரொட்டவேட்டில் ஓட்டிக்கிறதுக்கு என்ன ரிசல்ட்டு கிடச்சிச்சு, நீங்கள் போஸ் கலப்பையில் ஓட்டும் போது நமக்கு எதை மிஸ் பண்ணோம், இதை கொஞ்சம் நீங்கள் தொடர்படுத்தி சொன்னீங்கன்னாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து மண்ணை வளமாகப்படுத்தி கலப்பையில் வந்து மாட்டில் ஏர் கட்டி ஓட்டும்போது வேலை புங்கன் இந்த மாதிரி ஒரு சில அறிவியலான ஒரு கலப்பைகள் ஓட்டும்போது அங்கே கோரக்கூட இறந்துச்சு, மண் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம கெமிக்கலுக்கு வந்து டிராக்டர் விட்டு மிதித்தோம். மிதிக்க கலப்பை பின்னாடி வர கார் கட்டி கட்டியாக தான் கலப்பிச்சக்கோசரம் நம்ம இயற்கையான மண் கூட கட்டி தான் வந்துச்சக்கோசரம் பூவாட்டம் வரல, மிதிக்க கட்டி தான் வருது. அப்போ கட்டியை நாம் கையாளுறதுன்றது மணிலா சாகுபடியில் பெரிய சவால்.
ஒன்று விதை ஊன்றதே பெரிய சவால், அதை எடுத்து கட்டுறது சவால். அதுக்கப்புறம் களை எடுக்கிற இப்போ நம்ம வெட்டும்போது அதுவும் பெரிய கட்டி தொந்தரவு. அப்போ நீங்கள் சின்ன வண்டி வச்சு ஓட்டுறதுன்றது உகந்தது. டிராக்டரை தவிர்க்கிறது. மறுபடியும் மாட்டுக்கு போகலாமான்னா அது சாத்தியக்கூறு இல்லை இன்றைக்கி இருக்கிற காலம். அதனால் பவர் டில்லரு பவர் வீடரை வச்சு பண்ணுறதுன்றது கட்டி இல்லாமல் பூமி ரொம்ப லூஸ் கிடைக்கும், மண் இறுகாமல் இருக்கும். இதுதான் இன்றைக்கி நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. பவர் டில்லரு பவர் வீடரில் பயன்படுத்துறது நல்லது. இதுவே பெரிய விவசாயிகள் சாத்தியக்கூறான்னா பண்ணலாம். இப்போ நான் 10 ஏக்கர் பண்ணுறோம், பவர் வீடரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தகுந்த ஹெச்பி பண்ணி எடுத்து அதில் தான் பண்ணுறோம். மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும்போது களை வெட்டுற ஆளு கூலி கம்மியாக இருக்குது, விதை பழுது இல்லாமல் இருக்குது. நீங்கள் கட்டியில் ஏதேனும் இருந்ததுன்னா அந்த விதை முளைக்காது. அதனால் நீங்கள் இப்போதைக்கு ரொம்ப வெயிட் உள்ள வாகனம் இல்லாமல் ஒரு மெல்லிய வெயிட் உள்ள ஒரு பவர் வீடர் பவர் டில்லரை பயன்படுத்துறது நல்லது. இல்லை என்கிட்ட கால்நடை இருக்குது நான் ஏரில் பண்ணுறேன்றது ரொம்ப மகிழ்ச்சி. மரக்கலப்பையில் தவணை இல்லாமல் இருந்தது, போஸ் கலப்பையில் உங்களுக்கு தவணை இருக்குது. நீங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஓட்டினாலாம் தவணை நிற்கிது. ஆனால் அதே மரக்கலப்பையில் தவணை நிற்காமல் உடஞ்சி வந்தது. இப்போ இந்த டிராக்டரில் பவர் வீடர் பவர் டில்லரில் ரொட்டவேட்டர் டைப் வந்ததுனால தவணை இல்லாமல் வெட்டி வந்துடுது. ஓட்டுறதை பொருந்து நம்ம சொந்த ஆள் இருந்து ஓட்டுறது சிறப்பு. வாடகை வண்டி வச்சு ஓட்டுறதுன்றது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கலாம், அது அவங்க கால சூழ்நிலை. அதனால் நம்ம சொந்தமாக வச்சு ஓட்டுறதுன்றது சிறப்பு. அடுத்தது இந்த விதைக்கிற முறை வந்து கையில் வச்சோம், இந்த மாட்டு ஏர் பின்னாடி போகிறது, இப்போ இந்த விதைக்கிற இந்த மிஷின் வீடர் மிஷின் போடுறது. ஆமாம், இதில் இது ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு அட்வான்ஸான முறை தான். ஏரில் போடுறதுக்கும் நமக்கு இதில் போடுறதுக்கும் ஆழம் கம்மி வைக்கிறதுக்கும் விதை ஊன்றதுடைய டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நாம் முன்னோர்கள் தாத்தா அப்பா களைக்கொட்டை போகிறதுன்னு கட்டக்கலப்பை வச்சுருந்தாங்க, அது இல்லை. அந்த கட்டக்கலப்பையில் கரெக்டாக ஈவனாக அந்த லெவலாக போகும். அந்த இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு ஏருக்கும் இன்னொரு ஏருனுடைய இடைவெளி 1/2லேருந்து 3/4 அடி தான் இருக்கும். அந்த கட்டக்கலப்பையில் தான் களைக்கொட்டை போட்டாங்க. அது கரெக்டான ஆழமும் இருந்தது, அகலமும் இருந்தது, கரெக்டாக முளைப்பும் வந்தது. 5 நாள் டு 7 நாளுக்குள்ளார முளைப்பு வந்தது. அதை விட்டு நாம் என்ன பண்ணோம், அந்த போஸ் கலப்பைங்கிற இரும்பு கலப்பைக்கு போனோம். பரப்பளவும் அதிகமாகி போச்சு, ஆழமும் அதிகமாக போனப்போ முளைப்பு திறன் 7லேருந்து 9 நாள் காலம் கடந்து வந்துச்சு. வெளியே வர முடியாமல் காலமும் போச்சு, அகலமாகவும் போச்சு. அப்போ அதில் நிறைய பழுது வந்தது. இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், கையால் வெட்டி போட்டோம். களைக்கட்டில் வெட்டி கையால் போடும்போது ரொம்ப நெருக்கி போட்டாங்க ஒரு சிலர் ரொம்ப தூரம் போட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் குளறுபடி நடந்தது. இப்போ அதுக்கப்புறம் தான் அந்த மேனுவலாக ஆள் வச்சு உருட்டுற மிஷின் வந்துருக்குது. அதை நாம் 1/2 முக்காலுங்கிற மாதிரி உருட்டுனா 5 நாளில் முழுமையாக விதை முளைச்சிருது. இது சிறப்பு. அதில் கட்டி இல்லாமல் இருக்கணும், மேனுவல் சீல்டரில் கட்டி இல்லாமல் இருக்கணும். கட்டி இருந்ததுன்னா பழுது வரும், கொட்டை விழாமல் கூட போயிடும். அப்போது மண் நீங்கள் கட்டி இல்லாமல் இருக்கணும்னா கோடை உழுது நனைச்சி ஓட்டி பக்குவமான ஈரத்தில் பவர் வீடர் பவர் டில்லரில் ஓட்டினா மட்டும்தான் சாத்தியம். இதுதான் அந்த விதைப்புக்கான தேரியில் ப்ராக்டிக்கல். நம்ம போயிட்டோம், மொத்தம் 3 சீசன் சொன்னீங்க. 3வது சீசன் வந்து இப்போ தான் ரீசெண்டாக சொன்னீங்க. இந்த ஆனி உங்களுக்கு கார்த்தி, இது 2 தான் ட்ரெடிஷ்னலாக போகிறோம். ஆமாம் பண்ணது. இந்த சீசன் ஒரு பக்கம் கலக்கா, இதில் ஊடு பயிர் வந்து எந்த சீசனில் இந்த ஊடு பயிர் போட்டுக்கலாம், எந்த சீசனில் ஊடு பயிர் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது நீங்கள் புத்தகத்துக்கு ஆணியில் போடுறதுல ஊடு பயிரில் இதை தவிர்த்துக்கலாம் அல்லது இதை கண்டிப்பாக சேர்த்துக்கிறது நல்லது, கார்த்தியில் இதை சேர்த்துக்கலாம் இதை தவிர்த்துக்கலான்ற மாதிரி ஊடு பயிர் வரிசையில் உங்களுக்கு உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். ஆமாம், இந்த மானம் பார்த்தது போடுறல வைகாசி மாதம் போடுறது நீங்கள் கண்டிப்பாக இது சாலை விடலாம், துவரை சாலை விட்டுக்கலாம். அதுக்கிடையில் நான் 3 பயிர் வச்சுக்கலான்னு சொன்னேன். சாலை 1, அதிலே நீங்கள் கொடிக்காராமணி பச்சை பயிர் இதெல்லாம் பண்ணலாம், மொச்சையும் சுற்றி பண்ணலாம், புளிச்சக்கீரை சோளம் இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கடுத்ததான் நம்ம கார்த்திகை பட்டத்தில் கொத்து காராமணி கொத்து பச்சை பயிர் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் கொடி காராமணி பண்ணிங்கன்னா பனிப்பொழி உட்கார அதிகமான கொடி போய் செடி மணிலா செடியை போய் மெரிக்கும். அதனால் நம்மளுக்கு மகசூல் குறையும், காராமணியுடைய மகசூலும் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் வராது. அதனால் கொத்து காராமணி இடையில நோயினுடைய இதுக்கும் பூச்சியினுடைய மேலாண்மைக்கும் இடையில வர்றது சிறப்பு. இதுக்கு இடையில பார்டர் கிராப்பாக நீங்கள் சோளம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப உகந்தது. செண்டு மல்லி ரொம்ப சிறப்பு. வாய்க்காலில் செண்டு மல்லி நட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு.
இது இந்த பட்டத்துக்கானது, கார்த்திகை பட்டது. இப்போ இந்த மாசி பங்குனியில் போடுறோம் இல்லையா, இதுக்கும் நீங்கள் பச்சைப்பயிறு காராமணி கொத்து காராமணியா கொடி இல்லாமல் பண்ணுறது தான் சிறப்பு. இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் கிராப்பா வேலி பயிராக நீங்கள் மக்காசோளம் சோளம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லா பயிருக்கும் நீங்கள் செண்டு மல்லி நடுறது சிறப்பு. இது இல்லாமல் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு பூச்சி மேலாண்மையில பெரிய ஒரு இதை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதுக்கு இடையில இன்னொன்று நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த 3 பட்டத்தில் கொடி எவ்வளோ கிடைக்கும், கொடியினுடைய சுவை எவ்வளோ இருக்கும் கால்நடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானம் பார்த்தது அந்த வைகாசியில் போடுறது உங்களுக்கு தழையே இல்லை, வெறும் குச்சியாக கூட இருக்கும், தழை உதிர்ந்துடும். காய் எடுக்கும்போது தழை இருக்கும், மானப்பொழிவு அந்த காலநிலைக்கு தழைப்புற கொட்டியும் குச்சி மட்டும் இருக்கும். ஆனால் அந்த குச்சியை நனையாமல் பாதுகாத்து கால்நடை கொடுத்தீங்கன்னா வேற கூட விடாது, சாப்பிட்ரும். அது முழுக்குடின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில், அரியல் சொல்ல எங்கள் தாத்தா சொல்லுவார். 2வது அரைக்குடின்னு தான் சொல்லுவார். எது இந்த கார்த்திகை பட்டத்து அரைக்குடின்னு சொல்லுவார். ஓரளவுக்கு தழை உதிர்ந்துடும், அந்த குச்சி இருக்கும், அதை ஓரளவுக்கு சாப்பிடும், வேர் நிற்கும். ஆனால் இதை விட இந்த இதில் போடுறோம் பாருங்க, வைகாசி ஆணியில் போடுறது ஒரு தழை கூட உதிராது, தழை நிறைய இருக்கும், வளமாக இருக்கும், இதுவும் செடியும் வளமாக இருக்கும், நிறைய கொடி கிடைக்கும். ஆனால் கால் கொடின்னு தான் சொல்லுவாங்க. சாப்பிட்றது கால் தான் பாதி, அதாவது பாதி கூட சாப்பிடாது, கால் தான் சாப்பிடும். இல்லை எங்கள் மாடு நல்லா சாப்பிடுதுன்னா பட்னியாக்குதுன்னு அர்த்தம். அது ஆரோக்கியமாக இல்லை, வேறு வழி இல்லாத சாப்பிடுது. இப்போ நம்ம பூசாவும் இதுவும் வெளியே கொட்டுறது தின்னுட்டு இருக்குது தெரியுங்களா, அது கால்நடைக்கான உகந்தது உணவே இல்லை, ஆனால் அதை சாப்பிடுது. அந்த மாதிரி கதை தான். அப்போ சுவை கம்மி, சித்திரப்பட்டது போடுறது சுவை கம்மி. இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செரை உழுது காய் முத்திருச்சின்னு சொல்லி கிராமப்புறத்தில் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த கருத்து கிடையவே கிடையாது, தழை உதிரக்கூடாது. இப்போ அன்னைக்கு தோட்டத்துக்கு வந்தது கருணாகர் அண்ணன் வந்திருந்தார், 3 பேர் வந்திருந்தீங்க. இன்னைக்கு செடி எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாள் நாள் வரைக்கும் செடி செரவு விழலை, ஆனால் பக்கத்து தோட்டத்தில் செரவு புறா குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது அதில் நோய் தொந்தரவு, சிக்கடாக்கோன்னு சொல்லி ஒரு நோய் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் அந்த மாவட்டத்தில் உருவானது. கர்நாடகா மாநிலத்தில் சிக்கடாக்கோன்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் டிக்கா இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க. 2 நோயும் வரும். அது கார்த்திகை பட்டத்தில் போகிறது நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். நோய் தாக்கம் அந்த செரவுலாம் கிளை விழும். ஆனால் விளைஞ்சி விழுறதா நம்ம ஆளுங்க சொல்லி விளைஞ்சிச்சுப்பா ஏன்பா எடுக்காதுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது தவறு. நோய் வராமல் தடுக்கணும். குறைஞ்சால்தான் மகசூல் தரமாக இருக்கும். அது டிக்கா இலைப்பள்ளி நோய், அறிவியல் சொல். அப்போ நீங்கள் அதை குறைக்கணும். இதை குறைக்கலைன்னா நீங்கள் மகசூல் குறையும். அது காய நுரையோட திரட்சி இதாக இருக்கும். அது நோய் தான். விளைஞ்சி செரவு விழுறது பழுத்து விழுறதுன்றது தவறான கருத்து. அடுத்தது என்ன இருக்கா, விதை தேர்வு. அது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விதை தேர்வு பண்ணிங்கன்னா வராது, வேலிப்பயிர் பண்ணிங்கன்னா வராது. முடிஞ்ச அளவுக்கு இலை வழியாகவும் தர வழியாகவும் நீங்கள் சூடாமோனஸ் கொடுக்கறது என்ன பொறுத்த அளவுக்கு சிறப்பு. சூடாமோனஸ் இன்னைக்கு கொடுத்தால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா மலிலா பண்ணுறதுக்கு முன்னாடி 25 கிலோ வெள்ளை சோளம் விதைச்சி, வெள்ளை சோளத்தை எதுவும் ஆடு மாடு தொடாமல் அப்படியே மடைக்க விடுதுனீங்கன்னா கட்டுப்படுத்தலாம். பூமி ஃபுல்லாகவே உங்களுக்கு வேம உருவாயிடும். இல்லைன்னா இதை கட்டுப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு கிடையவே கிடையாது. ஏன்னா 2 வகையில் இருக்கோம். நாம எங்களுக்கு மகசூல் வேணும், நாங்கள் கெமிக்கல் போகாதவங்க நீங்கள் சூடாமோனஸ் வாங்கி தரமான இருக்கிறதா பயன்படுத்துங்க, எக்ஸ்பைரி ஆனதா இல்லாமல். ஏன்னா வேளாண் துறையை மூட்டை கட்டி பேப்பர் மாட்டிது. இல்லைங்கண்ணா, அந்த வேரில் இருக்கும், ஆனால் மடைக்கு விடுறது 100% ஆனால் நல்லது. அதை தொந்தரவு பண்ணாமல் கதிர் தொண்டையிலே இருக்கணும். கதிரும் வெளியே வராமல் மடைக்கு விழுது நீங்கள் மணிலா போட்டுட்டீங்கன்னா வராது, தொந்தரவு இல்லை. இப்போ பார்டர் கிராப் சொன்னீங்கல்ல, ஆமாம், அதுக்கு ஏன்னா இடைவெளி இருக்கா? பார்டரில் இடைவெளிலாம் இல்லை. நம்மளுக்கு தான் கொத்துக்காரமணி இன்னைக்கு 1 அடிக்கு 1 கூட நட்டுன்னு வரல. நம்ம நட்டு புல் கொத்துக்காரமணி பரவாது, கொடிக்காரமணி பரவும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலை விடுவோம் நம்ம. ஆமாம், புளிச்சக்கரை கம்பு சோளம்லாம் சாலை விடுவோம். 8 அடி 10 அடிக்கு ஒன்று ஆமணக்கு நடுவோம். மக்காசோளம் 2 அடிக்கு ஒரு நடவு பண்ணுவோம். இது நம்மளுடைய இதுதான். பார்டர் கிராப் பண்ணும்போது ஜிக்ஸாக் ஆகிக்கும். நீங்கள் ஒரு தென்னை மரம் வரப்பில் வைக்கும்போது 5 அடி 10 அடிக்கு ஒன்று வச்சுன்னா ஜிக்ஸாக் ஆகிடும். ஆனால் தோப்பா வைக்கும்போது நீங்கள் 30 அடி குறையலாமல் வைக்கணும். அந்த மாதிரி தான் பார்டர் கிராப்பை நீங்கள் நெருக்கி கூட போட்டுடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாச்சு இது மானாவாரி வேளாண்மை என்பது என்ன சொல்லுவாங்க,
தற்சார்பு வேளாண்மை சொல்கிறாங்கல்ல, தற்சார்பு வேளாண்மை எதை மையப்படுத்தினா மானாவாரி வேளாண்மை மையப்படுத்தி வந்தது தான். நம்ம சாலை விடுறது வந்து நாம அந்த தோர சாலை 10 அடிக்கு ஒரு சாலை இது விடுவோம். ஒரு பேக்கேஜே கிடைக்கும் இது. ஆமா. அதனால கேட்டேன் நான். ஆமாம், தோர விடுறது உள்ளுக்குள்ளார 10 அடிக்கு ஒரு இது விடுவோம், 8 அடிக்கு ஒரு காராமணி இது விடுவோம். இது காராமணி பார்டரா வச்சுக்கிட்டு இடையில துவர விடுறது தான் சிறப்பு. நான் ஒரு சில இடத்த நான் பார்த்துருக்கேன். நிலக்கடலையில் அங்கங்கே அப்படியே பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆமணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஆமாம், அது சரியான முறை தானே? அது இல்லை, மகசூல் குறையும், இலை அதிகமாகன்றதுனால நேல் காத்துக்கும். சூரிய ஒளி கிரகிச்சு பசுமை இல்லைன்னா அந்த இடம் இதாகும். கடுகு விதைக்கலாம், மஞ்சள் கலர் பூ பூக்கும், மகசூலும் கிடைச்சிடும். கார்த்தி பட்டத்தில் கொத்தமல்லி விதைப்பாங்க, சாலை விடுவாங்க, அதனால் இடையூறு கிடையாது. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா 70லேருந்து 90 நாளுக்குள்ளார கடுகும் இதுவும் கைக்கு வந்துடும். அந்த இது இப்போ தான் விதைக்க முடியும். அப்போ தான் ஒரு கார்த்திகை பட்டத்தில் மட்டும்தான் கடுகும் கொத்தமல்லியும் விதைக்க முடியும். மித்த பட்டத்தில் 2 பட்டத்துலேயும் வராது அது. அப்போ அந்த 90 நாளுக்கு உள்ளார அது 70-80 நாள்லேயே கைக்கு வந்துடும். கடுகு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மஞ்சள் கலர் பூ பூக்கும். மஞ்சள் கலரு வந்து குலைவினுடைய ஈர்ப்பு அதிகம். இது 2மே பண்ணலாம். கார்த்திகை பட்டத்தில் கொத்தமல்லி சிறப்பு, வீட்டுக்கு ஆகிடும், வாசனை தருவோம். உங்களுக்கு கீழே உங்களுக்கு பூச்சி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும், மேலேயும் உங்களுக்கு நம்மளுக்கு மகசூல் வந்துடும். இதை குறைக்காது, மணிலாவினுடைய மகசூலை குறைக்காது, தொந்தரவு பண்ணாது. தொந்தரவு பண்ணாது. இது 2மே பண்ணலாம். நீங்கள் இடையில வேறு எந்த கிராப் பண்ணிங்கனாலும் இது குறையும், ஈல்டு குறையும். நம்மளுக்கு மகசூல் ரொம்ப முக்கியம், இடைவெளி ரொம்ப முக்கியம். சேரமும் இல்லாமல் தூரம் இல்லாமல் பயன்படுத்தினால் மட்டும்தான் மகசூல் கூடும். அதாவது ஒரே வார்த்தை என்னன்னா மல்டி கிராப்பாகவும் இருக்கணும், அது வந்து இதை தொந்தரவு பண்ணாத வகையிலையும் பண்ணணும். அதே மாதிரி மணில நான் 2 அடிக்கு ஒரு செடி நடுறேன் அப்படின்னா அது என்ன தான் பண்ணிங்கனாலும் அதனுடைய கிளப்பு வந்து 8 to 10 தான் வரும், அதுக்கு மேலே வராது. அதில் இருந்து கிளப்பு வந்து செடி வீரியமாக இருக்கும். காயினுடைய எண்ணிக்கைகள் வந்து 25லேருந்து 30 காய்க்கு மேலே அது போகவே போகாது. மிஞ்சி போனால் 40, அதுக்கு மேலே போகாது. அப்போ எண்ணிக்கைகள் வந்து நீங்கள் பராமரிக்கணும். அந்த இடைவெளி ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். போலாமா?